வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது, ரொம்ப ஆன்மீகம் மிக்கது. முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்க, தவம் இருக்கிறீங்க, இல்லை சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமான மாதம் எதுனா ஆடி மாதம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்லும் போதே கூட நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக எந்தெந்த விஷயம் நல்லபடியாக கை கூடும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களோ இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன வேண்டுதல்கள் பண்ணால் எப்படி பண்ணால் கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முக்கியமாக சக்கரங்களில் மூலாதார சக்கரமுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஜோதிட வழிமுறைகள் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது? நம்மளுக்கு என்னங்க, போன வருஷமும் ரொம்ப நல்லா இருந்த டைம், இந்த வருஷமும் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, எந்தெந்த விஷயத்துலலாம் எனக்கு நல்லாயிருக்கு? பணம் நல்லா வரும், கையில் பணம் வரும். அந்த பணத்தை நீங்கள் நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வீடு வாசல் வாங்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, மெயினாக ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லை கம்மியாகும். இன்னொன்று, உங்களுக்கு உடல் ரீதியாக எதனா இஷ்யூ இருந்தாலும் கம்மியாகும். இது சூப்பரானது. இப்போ துலாமுக்கு என்னென்னா, துலாமுடைய சிம்பிள் என்ன? தராசு. நியாயமாக இருப்பாங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு இல்லை ஃபேமிலி மெம்பரே வந்தாலும் நீங்கள் எந்த பக்கம் நியாயமோ அது அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் கோச்சின்னு போயிடுவாங்க. இது வீடாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆஃபீஸாக இருந்தால் அது பெருசாக வரும் பிரச்சனை. அதுமாதிரி மறைமுக எதிரிகள்லாம் நிறைய துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு வரும். அந்த மறைமுக எதிரிகளை வின் பண்ணணும் அப்படின்னா ஆடி மாத பூஜைகள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இப்போ ஆடி மாதம் நம்மளுக்கு அம்மன், முப்பாத்தம்மன், மாரியம்மன், முத்து மாரியம்மன், செல்லியம்மன் இவங்க தெரியும். ஆனால் நீங்கள் அம்பாளுடைய வழிபாட்டு முறைகளை உச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தசமகா வித்யான்னு தான் சொல்லுவோம். அதில் பகலாமுகின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மாவுடைய படமே பார்த்திங்கன்னா ஒரு அரக்கனுடைய நாக்கை இழுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா அங்கே தான் பூஜை பண்ணுவோம். நிறைய பிஸ்னஸ் மேன் சார் எங்கேருந்து வரானே தெரில சார், ஒரே பிரச்சனையாக வருது சார்ன்னுவாங்க. யாருன்னு தெரில சார்ன்ற மாதிரி இருக்கும். அதுதான் யாருன்னு தெரிஞ்ச சண்டை போடலாம், யாருன்னு தெரிலன்னா எங்கே போய் சண்டை போடுறது. அவங்களுக்குலாம் பகலாமுகி தேவிக்கு தான் நாங்கள் அங்கே ஹோமம் பண்ணுவோம், பூஜைகள் பண்ணுவோம். சரிங்களா? பகலாமுகி தேவிக்கு நீங்கள் இது சாமி கும்பிடலாம். சரி சார், என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க பேர், நம்மளுக்கெல்லாம் தெரியாது சார். ஏன்னா தசமகா வித்யா, அம்பாள் உபாசகர், இவங்களுக்கெல்லாம் பகலாமுகினா தெரியும். நம்ம நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்க சித்தியோ பெரியமாவோ மாமிக்கிட்டே போய் பகலாமுகினா என்னது அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு காவல் தெய்வம் அம்பாள், காவல் தெய்வமாக போய் வேண்டுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் வேண்டுறது உங்களுக்கு சூப்பராக வழிபாடு பண்ணணும். எப்படி வேண்டது? நீங்கள் துலாம் ராசிங்க, சரியா? இது காற்று பஞ்சபூதம். அம்பாளுக்கு சாம்பிராணி போடுங்க, அம்பாளுக்கு சாம்பிராணி போடுங்க, ரொம்ப நல்லது. தீமிதிப்பு விழாலாம் வந்ததுன்னா அந்த விறகு கட்டை வாங்கி தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. ஓகே, ஒன்று. அப்படியே உடல் உபாதைகள் யாருன்னா இருந்தால் சரி பண்ணுறதுக்கு இது சரியான மாதம். இப்போ துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு எங்கே வரும்? இது காலபுருஷ தத்துவத்துக்கு இது 7ஆம் வீடு, சரிங்களா? சுக்கிரன் வீடு. எங்கே இவங்களுக்கு இஷ்யூ வரும்னா பாலுறுப்பு சம்மந்தமாக இஷ்யூ வரும். இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன். இன்றைக்கி நிறைய துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க, யூரின் அடிக்கடி ஓடிக்கிட்டே. நீங்கள் ஆஃபீஸ்லேயே உங்கள் துலாம் ராசி லக்னக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் பாருங்கள், 1 hour 2 hour ஒரு தடவை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. டயபெட்டிஸ் சீக்கிரம் டக்குன்னு பிக்கப் ஆகும். நொறுக்கு தீனி சாப்பிட்டுனே இருப்பாங்க. எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பால்கோவா வாங்கி சாப்பிடுவாங்க. வாயம் கட்ட மாட்டாங்க, சரியா? இந்த மாதிரி இதனால் அது எங்கே இதுவாகணும், நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அரவுண்ட் பாலுறுப்பு சம்மந்தமாக வந்துட்டுருக்கும். இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும், உடம்பை ரெஜுவினேட் பண்ணணும், உடம்பை சரி பண்ணணும். நேச்சுரலாக ஒன்று டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து சாப்பிட்றோம், இதெல்லாம் ஒரு பக்கம் பேரலாக ஓடிட்டுருக்கோம். நேச்சுரலாக சரி பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஆடி மாதம் விரதம் இருக்கிறது சூப்பர். விரதம்னா என்னங்க? ஃபாஸ்டிங். ஒரு 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா டேமேஜான செல்லு எல்லாமே இந்த காஞ்சி போகிறது,
உடல்லையே செல்லுகள் நிறைய எனர்ஜி இல்லாமல் அழுகுனது நிறைய செல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே புஷ் பண்ணும். இருக்கிற செல்ஸை வந்து புத்துணர்ச்சி பண்ணும், ரெஜுவினேட் ஆகும். எல்லா செல்லுமே நம்ம வந்து நினச்சிக்கிறோம், இந்த கண் எனக்கு வந்து குழந்த பிறந்ததுலேருந்து இந்த கண் இருக்குது, நான் குழந்த பிறந்ததுலேருந்து என் கை இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். கை கண்ணெலாம் நம்ம வந்து முழுசாக பார்க்குறது. ஆனால் இது எல்லாமே மேட் ஆஃப் செல்களில் தான் எல்லாமே இதாக இருக்குது. எல்லா செல்களுமே ஒரு 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 72 மணி நேரமும் இன்னமும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு அது இறந்து புது செல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஃபாஸ்டிங் வரும்போது கெட்ட செல்கள் அழிஞ்சு புது செல்லு ரெஜுவினேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உடல் தானாக சீரமையும். அதுக்கு பெஸ்ட்டான டைம் தான் விரதம். அதனால தான் சொல்லுவேன், அர்த்தமுள்ள இந்து மதம். உங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக இருந்தாலும் அதோடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி அது சீக்கிரம் சால்வ் ஆகும். ஆனால் இருக்கிறத விட எப்பயும் பெட்டராக போயிட்டே இருக்கும். சரி, இதுலேயே தெய்வ வழிபாடுன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் சுக்கிரன் வீடில் அம்பாளை சூப்பராக நேற்று இங்கே போயிட்டு இருந்த ஒரு வெள்ளீஸ்வரர் கோவில் போயிட்டு வந்தோம். வசந்த விழா நடந்துட்டு அம்பாள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. காமாட்சி அம்மன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி அம்பாளை ஃபுல் டெக்கரேஷன் அழகாக இருக்கிற டெக்கரேஷனை போய் வேண்டுங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து அம்மாவுக்கு அந்த டெக்கரேஷனுக்கு ஏதாவது செலவு பண்ணுங்கள். புடவை வாங்கி தரதோ, நகை வாங்கி தரதோ, இல்லை ஒரு மல்லிகைப்பூ வாங்கி தரதோ, சாமியை டெக்கரேஷன் பண்ணுங்க. நீங்கள் சாமியை எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சாமி உங்களை பன்மடங்கு லவ் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பாக அமையும். இப்போ வந்து உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மாத பலன்கள் தாண்டி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா ஒன்று ஆடி மாதன்றதே சிறப்பு. சரிங்களா? இன்னொன்று இதே ஆடி மாதத்தில் தான் சனி வக்ர பயிற்சிகள் நடந்திருக்கு. சரிங்களா? அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நான் இது எல்லாமே கலந்து தான் சொல்லியிருக்கேன். இதிலேயே நான் நிறைய சில ராசிகளுக்கு வந்து இதில் மலர் மருத்துவம் கலந்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கலர் தெரப்பி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறோம். எனக்கு போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் முருகரை பற்றி சொல்ல மாட்டீங்களா, இன்னொருத்தர் வந்து ஏன் நரசிம்மரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்று தாங்க, இறைவன் ஒருவன் தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில டிஃப்ரெண்ட் ரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எது நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அதே ராசியில் கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கும் இது ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். அந்தமாதிரி பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகம் பொறுத்து உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம், உங்களுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கிரக அமைப்புகள் வச்சு நிறைய விஷயம் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா போன மாதம்லாம் அவ்வளோ கால்ஸ் நம்ம மாயம் அன்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இவன் நடக்க போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்களும் இதே தான். இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய முறை எப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள், உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும், அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் ஓட முடியுமானா டஃப்பு. இன்னொன்று அதுதான் கர்மா, அவ்வளோ சீக்கிரம் போவோம் விடாது, அவ்வளோ வேலை செய்யும் அதில். சரிங்களா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலான்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க அந்த ஆதிபராசக்தி காமாக்கியா தேவி அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.